ஏற்கனவே இருந்தார்ல, அவர் தான் பண்ணின்னு இருந்தார் அசோக்கு. இந்த வாட்டியும் அவர் தான் வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ரோட்லாம் அவர் தான் போட்டு கொடுத்தாப்புல அப்போ இருக்கும் போது உள்ள. அதனால என்டிஏ கூட்டணி பண்ணலாம், கொஞ்சம் அணுகுமுறை நல்லாயிருக்கும், அவ்வளோதான். விஜய் பார்த்தாக்கா ஏடிஎம்க்கு தான் வரும், அசோக் போடுவாங்க. ஏன்னா அவருக்கு இப்போ அந்த மக்கள்லாம் இப்போ கொஞ்சம் இதுவாக இருக்காங்க, ஃபஸ்ட் இருந்ததோட இப்போ கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க. அதனால் போடுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஏடிஎம்கே தான்ப்பா. காங்கிரஸும் வாய்ப்பு இல்லை ப்ரோ, ஒரு சேஞ்சஸ் வேணும். டிஎம்கே இப்போதைக்கு தேவையில்லை, இவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம். ஏடிஎம்கே தான், கண்டிப்பாக ஏடிஎம்கே தான். அசோக்குமார் கண்டிப்பாக ஏடிஎம்கே அசோக்குமார். எடப்பாடி ஒன்று ஆட்சி மாறினா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். எடப்பாடிக்கு தான் போட்டுடலாம். எனக்கு தெரிஞ்ச அசோக் தான். திமுகவில் இருந்தால் யாருமே ஒன்றும் செய்யலையே. இந்த எம்பி இருக்காங்க, எம்பி என்ன செஞ்சுருக்காங்க? எம்பி ஒன்றுமே பண்ணலையே. எம்பி எங்கே இருக்கிறாங்க? மேக்கப் போட்டு போட்டோ ஷோ கொடுக்குறது கரெக்டாக இருக்கிறாங்க. நடிகர்லாம் நடிகர் வேலையை மட்டும் பார்க்கணும். அதை விட்டு எலெக்ஷன்ல எம்பியாக இருந்து என்ன பண்ணியிருக்காங்க? தொகுதிக்கு இருக்கிறாங்க, சொல்லிநல்லூர் தொகுதியில் இருந்தாங்க, என்ன பண்ணாங்க? இது வேளச்சேரி தொகுதியில் முன்னாடி டிஎம்கே இருந்தார். அசோக் இருக்கும் போது கூட ஏதோ ஒன்று அதை பண்ணாங்க, இதை பண்ணான்னு இருந்தார். இப்போ இந்த எம்எல்ஏ எங்கே இருக்காங்கன்னே தெரியலையே. அசோக் தான். நான் ஏடிஎம்கே தான். அசோக் டிஎம்கே சரியில்லை. இப்போலாம் எல்லாம் விலைவாசிகள், கடுமையான விலைவாசிகள், ஏழை மக்கள் வாழ முடியல, வருமானங்கள் எல்லாம் விலைவாசி ஏகப்பட்ட விலைவாசி ஆகி போச்சு. ஏடிஎம்கே வரும். நான் டிஎம்கேக்காரன், ஆனால் இந்த வாட்டி ஏடிஎம்கே தான் போகிறோம். ஏன்னா அசோக்னாலும் வேலைச்சேரி இவர் ஒரு ஏற்கனவே காங்கிரஸ் ஆசான் மௌலானா வந்து ஒன்றும் ஒர்த்து இல்லை, அந்த அளவுக்கு இது இல்லை. உள்ளூர்காரங்களுக்கு போட்டால் ஏதாவது 4 பண்ண போய் நிற்கலாம். அசோக்கு காங்கிரஸுக்கு போடுற மாதிரி இல்லை, அசோக்குக்கு தான் போடுற மாதிரி இருக்கும். அசோக் முன்னே இருந்தார், முதல்ல அவர் தான் வந்தார். வேளச்சேரி தொகுதின்னு பிரிக்கும் போது முதல் எம்எல்ஏ அவர் தான், நல்லாவே பண்ணார். அதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏலாம் யாரும் ஒன்றும் பண்ணல, சந்திரசேகர் சரியாக பண்ணல, மௌலானா ஒன்றும் பண்ணல. அதனால் அசோக்கே போடலான்னு. அசோக்கு போட்டு கம்பல்சரி ஏடிஎம்கே எம்கே அசோக் அண்ணா போடுறான்றீங்க. அவர் ஆல்ரெடி இங்கே எக்ஸ்எம்எல்ஏ ஆல்ரெடி ஒரு போன வருஷத்துக்கு போன சட்டமன்ற தேர்தலில் ஒரு 4000 வாக்கு வித்தியாசத்தில் தோத்துட்டார். ஆனால் அதுக்கு முந்தின வாட்டி அவர் தான் எம்எல்ஏ. அவர் இருக்கும்போது அவர் வந்து இங்கே வந்து லோக்கல் ஆள் ஆக்சுவலி அப்படின்போது அவர் கண்டிப்பாக வின் பண்ணுவார். கண்டிப்பாக வின் பண்ண வைப்போம். ஏடிஎம்கே தானா? இல்லை, பிஃபோராக இருந்த இது எங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு. எல்லாமே வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டாங்க. எங்களுக்குன்னு இருந்த எல்லா சலுகைகளுமே ஸ்கிப் பண்ணிட்டாங்க இந்த அரசாங்கம் வந்துட்டு. இங்கே நிறைய பெண்களுக்கு நிறைய கொடுமை நடந்துட்டுருக்கு இந்த ஆட்சியில். அதனால் எங்களுக்கு ஏடிஎம்கே தான் வரணும்னு இருக்கும். இப்போ வந்து காங்கிரஸ் கொடுத்தது கொஞ்சம், நாங்கள் டிஎம்கே தான், காங்கிரஸ் கொடுத்தது மனசு கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. அசோக் தான் கொஞ்சம் மனசில் தோணுது. ஏன்னா அவர் 2-3 வருஷமாக தோத்துட்டார். ஆனால் டிஎம்கேக்காராக இருந்தாலும் இந்த காங்கிரஸ் கொடுத்ததுனால கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. அசோக் தான் முடிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா அசோக் தான் போடுற மாதிரி ஒரு இதுவில் இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் கொடுத்ததுனால கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த தடவை மக்கள் தெளிவாக இருக்காங்க. இந்த தடவை ரெட்டலைக்கு மட்டும் தான் ஓட்டு வரும். ஏன்னா லோக்கல் கேண்டிடேட்டு நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு இந்த தொகுதிக்கு. ஒன்றும் புது விஷயமா சொல்ல வேண்டியது கிடையாது. தாசில்தார் ஆஃபீஸ்லாம் பார்த்தா இங்கே கேட்க நகர் போயிட்டு இருந்தோம், அது இங்கே கொண்டு வந்து கொடுத்தாரு. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் தரமணிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி போயிருந்தோம். எங்களுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக இங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்து கொடுத்தாரு. வேளச்சேரியில் இபி ஆஃபீஸு, இது மாதிரி நிறைய திட்டம் சொல்லிட்டே போகலாம். அது மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த தடவை வேறு யாரையும் மக்கள் நம்ப மாட்டாங்க. நம்ம லோக்கல் கேண்டிடேட்டு அசோக் மட்டும் தான் தடவை வின் பண்ணுவார். இதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அதிமுக அசோக் அண்ணன் வந்து செயல்டீடுக்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அது போனால் அந்த பாலம் கிராசிங் இருக்குது, அவர் தான் பண்ணார். இந்த விஜயநகர் பாலம் அவர் தான் கட்டி கொடுத்தாரு. தொகுதி வேட்பாளர் மண்ணின் மைந்தர். அதனால் அவருக்கு போடுறோம் நாங்கள். அசன் மௌலானா என்ன பண்ணார்? இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை, நாங்கள் பார்க்கவே இல்லை அவரை. அதிமுக அசோக். எம்கே அசோக் ஏடிஎம்கே ஊருக்காரனால நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். இந்த வாட்டி அண்ணன் நல்லா செய்வார். ஏற்கனவே நின்றதுனால இந்த 5 வருஷம் கடந்த முறை எங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கல. இந்த முறை அண்ணன் வந்து சட்டமன்ற எம்எல்ஏ ஆகி எங்களுக்கு செய்வார்னு ஒரு நம்பிக்கை. ஆமாம், கண்டிப்பாக அந்த செய்வார். அண்ணன் வந்து ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி வருவார், மந்திரி ஆகி வருவார். ஏடிஎம்கே தான்ப்பா. அசோக் அண்ணன், நாங்கள் அசோக் அண்ணன் நாங்கள் வேலை செய்வோம் இறங்கி. கண்டிப்பாக அசோக் தான். அதிமுக பெஸ்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி அசோக். ஏடிஎம்கே வந்தால் நல்லா இருக்கணும். அதுக்கு முன்னே வந்து திமுகவில் வந்து இந்த இருந்தார், இது பண்ணுறேன்னு இன்ன வரைக்கும் பண்ணலை. இப்போ வந்து காங்கிரஸ் வந்தார். போன வாட்டி மழை வந்ததுக்கு வந்து எட்டி பார்த்துட்டு போனார். அந்த காவை சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லி சுத்தம் பண்ணலை, போகலை, எதுவுமே பண்ணல. அவர் எதுவுமே பண்ணல, பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, எதுவுமே செய்யலை. ஆனால் இவர் வந்தால் செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இவர் இங்கே இந்த ஏரியாவில் இருக்கிறாரு, அதனால அவர் செய்வாரோ ஒரு நம்பிக்கை இருக்குது. அசோக் இங்கே இருக்க மேடுத்தூரில் இருக்கார், அவர் செய்வார்னு நம்பிக்கை இருக்குது. செய்வார்னு எங்களுக்கு ஒரு சந்தோஷப்படுறோம். யார் போகலான்? அதிமுக தான். எனக்கு என்ன கேட்டால் நான் ஏடிஎம்கே சப்போர்ட் தான் பண்ணுவேன். ஏடிஎம்கே தான் கூட்டு. ஏன்னா இப்போ நடக்கிற இது சரியில்லை, நல்லா இல்லைன்னு நான் சொல்லுவேன். இது என்னோட பர்சனல் கருத்து. இது ஏன்னா நிறைய நாட்டில் நல்லது நடக்கிறது இல்லை. அது வேளச்சேரியில் வந்து ஆமாம் அசோக் நிற்கிறாரு, நான் அவருக்கு தான் நான் ஓட் பண்ணுவேன். ஏற்கனவே அசோக் அண்ணன் வந்து நிறைய செஞ்சுட்டாரு. நிறைய அதை கல்யாணம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் மட்டும்தான் அட்டன் பண்ணுவார். அசன் மூலம். ஆமாம்,
அசோகனாவது இந்த ஏரியை கில் பண்ணது அந்த மாதிரி ஏதாவது பண்ணார். வாய்ப்பு இருக்குது அசோகனனுக்கு. ஏடிஎம்கே வரும். அசோக் வாய்ப்பு. ஏற்கனவே அசைன்மெண்ட்லாம் வந்து நின்று ஒன்றும் வேலைச்சேரி தொகுதியில் ஒன்றும் பண்ணலை. அவருக்கு மறுபடியும் காங்கிரஸ் கொடுத்தாலும் இங்கே அசைன்மெண்ட்லாம் ஜெயிக்க மாட்டார். அவர் இதுதான் பண்ணார். எம்கே அசோக் வாய்ப்பு. இங்கே அசோக்கு தான் வாய்ப்பு. அசோக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். டிஎம்கேல தான் ஓவர் அதிருப்தியில் இருக்கிறாங்க மக்கள் இங்கே இருக்கிறவங்க. அதனால் என்ன இருந்தாலும் மாற்றி போடணுன்னு யோசிக்கிறப்ப அதுக்கு அகென்ஸ்டாக யார் இருக்கிறாங்கன்னா நம்ம அசோக்கு தான் இருக்கிறாங்க. எம்கே அசோக் தான். இல்லை ஏடிஎம்கே. ஆமாம் அசோக். ஆளுங்கட்சிக்கு இப்போ நிறைய அதிருப்தி இருக்குது. அதனால் இப்போ எடப்பாடிக்கு தான் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ டிஎம்கே கூட்டணி ஏடிஎம்கே தான் நல்லாயிருக்கும். முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சு அசோக்கு தான் இருக்கு. இல்லை அவர் ரொம்ப நாளாக இருக்கார். அதனால் வேலைச்சேரி தொகுதினா அவர் தனிப்பட்ட மரியாதை இருக்குது. அதனால் அவர் எடப்பாடி. அதிமுக. ஆமாம் எம்கே அசோக். ஆமாம் ரெட்டையில் தான் வருவார். ஓகேவா? எடப்பாடியார் ஐயா எடப்பாடியார் தான் வருவார். ஓகேங்களா? எம்கே அசோக் தான். ஏன்னா இதே ஊருக்கார். காங்கிரஸ்காரன் எவன்னு எங்களுக்கு தெரியாது. அசோக் வீடு எங்களுக்கு தெரியும். எனக்கு கன்ஃபார்மாக ரெட்டலை வரும்னு. யார் நிற்கா தெரியுமாங்க? அசோக் நிற்கிறாரா? எங்கள் ஊர் ஆள் தான் வருவார். ஏடிஎம்கே இருக்கும். ஏடிஎம்கே தான். அசோக். ஆமாம் இந்த இது வந்து அசோக். அசோக்குக்கு தான் இருக்கும். அவர் ஏற்கனவே இருந்தார். நிறைய டைம் வந்திருக்காரு, இங்கே பண்ணியிருக்காரு. இந்த வாட்டி வந்து அசோக்குக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏடிஎம்கே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது. ஏடிஎம்கேல யார் நிற்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்? அசோக். அசோகன் தான் ஏடிஎம்கே. எனக்கு நிறையா சிறகு பண்ணுறாரு. ஏதாவது இந்த வெள்ளம் வரும்போதெல்லாம் நிறையா ஹெல்ப் பண்ணுறாரு. கூட வந்து நிற்கிறாரு, தண்ணியிலே வராரு, நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. அதனால இங்கே உள்ளவங்கலாம் அங்கே தான் போடுவாங்க. வேளச்சேரி தொகுதி அருமையன் எம்கே அசோக் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுறாரு. கண்டிப்பாக 100% அவர் தான் வெற்றி பெறுவார். ஏன்னா மக்களுக்கு தெரியும் எம்எல்ஏவை காணோம். நாங்கள் வந்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம்லாம் இருக்காங்கன்னு சொல்லி நிறைய மக்கள் சொல்கிறாங்க. பேசுகிறதாங்க நாங்கள் நேரடியாக கேட்குறோம். அதனால் எம்எல்ஏ வந்து தொகுதி பக்கம் வர்றதும் கிடையாது, ஒன்றும் பண்ணுறதும் கிடையாது. அதே எம்எல்ஏக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு டிராபேக் இதில். 100% எம்கே அசோக் அண்ணன் தான். ஏன்னா எதனால் சொல்லணும்னு கேளுங்க. 2011 முதல்ல வேளச்சேரி தொகுதி பிரித்தாங்க. அப்போ அவர் முதல்ல அவர் தான் வேட்பாளர். வின் பண்ணி இங்கே வாழ்கிற மக்களோட அந்த சூழ்நிலை, ஏன்னா அவர் இங்கே தான் வாழ்கிறாரு, வேளச்சேரியில் வாழ்கிறாரு. இந்த சூழ்நிலை அவருக்கு தெரியும். நாங்கள் 2 கடை இந்த ரேஷன் கடை ஒரு 1500 குடும்பத்துக்கு 9 கடை 11 கடை ஆக்குனாரு. அந்த ஏழை மக்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ திட்டம் இந்த ஏரியாவுக்கு 2 கடை போய் காலையில் 5 மணிக்கு போய் லைனில் நிற்கணும். ரேஷன் வாங்கணும்னா லீவ் போட்டு தான் போய் நிற்கணும். ஆனால் போய் பாருங்கள், நீங்கள் தரமணி பஸ் ஸ்டாண்டில் போய் பாருங்கள். ஒரு கடை இந்த இடத்துல 4 கடை, இன்னொரு இடத்துல பஸ் ஸ்டாண்டு கடையே கிடையாது, 2 கடையை ஆக்குனாரு. மொத்தம் 11 கடை இன்றைக்கி இங்கே இருக்குது தரமணியில். எப்போ போனாலும் ரேஷன் போய் வாங்கி வந்துடுவோம். தரமணி காவல் நிலையம் தனியாக கிடையாது. எவ்வளோ அக்கிரமம் நடந்ததுங்க. வேளச்சேரிக்கு போகணும், எந்த பிரச்சனைனாலும் காவல் நிலையத்தை கொண்டு வந்தார். அதாவது அடிப்படை தேவை என்ன மக்களுக்கு? பட்டா இல்லை இந்த ஏரியாவுக்கு. இந்த பட்டாக்காக சட்டமன்றத்தில் பேசினார், எடுத்து வச்சார். இதுக்கான மூவ் பண்ணார். இதுக்கு எங்கே நிற்கிது, எதனால் இது ஸ்டக்காக இருக்குது, அது வரைக்கும் மூவ் பண்ணார். ஆட்சிக்கு மாற்றம் நடந்ததுனால கடந்த 10 வருஷமாக அவரால் இங்கே வர முடியல. ஏன்னா திமுகவோட அராஜக போக்குனால ஜெயிச்சிட்டாங்க. 5 வருஷம் இவர் வாகை சந்திரசேகர் இருந்தார், யாருக்குமே தெரியாது. 2026 அசோக் அண்ணனை அடிச்சுக்க இங்கே யாருமே கிடையாது. நான் திமுக காரங்கிட்டயே காலையிலேருந்து பேசியிருக்கேன். திமுக காரங்களே நிறைய பேர் சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த வாட்டி அவர் தான் வருவாருன்னு. 2026 100% நம்ம வேளச்சேரி மண்ணின் மைந்தர் எம்கே அசோக் அண்ணன் அவர்கள் தான். கண்டிப்பாக ஏடிஎம்கே அசோக் அவர்கள். இல்லை அண்ணன் எம்கே அசோக் அவர்கள். எதனாலண்ணா? ஏடிஎம்கே தாங்க ஜெயிக்கும். ரெட்டையில் தான். அசோக் அண்ணன் நிறைய திட்டங்கள்லாம் இருக்குது. கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்தால் நல்லது பண்ணுவாங்க. முக்கியமாக வந்து படிக்கிற ஸ்கூல் பசங்க இருக்கு இல்லையா, நிறைய திட்டங்கள்லாம் வந்து அதில் மைனஸ் ஆகிடுச்சு இந்த ஆட்சியில். கண்டிப்பாக ரெட்டையில் அசோக் அண்ணன் வந்தார்னா அந்த ஸ்கூல் திட்டம் பசங்களுக்கு நல்லா செய்வார் படிப்புக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி வந்து எம்கே அசோக் அண்ணன் தான் ஜெயிப்பார். ஏன்னா இப்போது நல்லது பண்ணிட்டுருக்காரு. உணவாக இருக்கட்டும், இல்லை மக்களுக்கு எதனா இப்போ ஹெல்ப்னாலும் கரெக்டாக பண்ணிட்டுருக்காரு. அசோக்குமார் வந்தால் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே எம்கே அசோக் தான் வாய்ப்பு. எதனால? அவர் ஃபஸ்ட்டு எம்எல்ஏவாக இருக்கும்போதே கொஞ்சம் நல்லா இது பண்ணார். அதுக்கேற்ற இது இருந்தது. இப்போ இருக்கிற எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா அவர் கண்ணில் கூட பார்க்க முடியாது. அவருக்கு திருப்பியும் யாருமே ஓட்டும் போட மாட்டாங்க, நினச்சும் பார்க்க முடியாது. ஏடிஎம்கே தான். எம்கே அசோக் இப்போ இருக்கிறவங்க வந்து அந்த அளவுக்கு எதுவும் செய்யலை. ஸோ அவர் செய்வார். அதனால் ஏடிஎம்கே. அசோக் அண்ணனு தான் இருக்குது வாய்ப்பு. இப்போதைக்கு ஆஃபர் நல்லா கொடுத்துருக்காங்கண்ணா. எடப்பாடின்னு கொடுத்துருக்காரு, நல்ல ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கே தான் எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்கும்னு நான் நினைக்கிறேன். எம்கே அசோக். ஏடிஎம்கே வெயிட்டான பார்ட்டி, ஆப்போசிட்டில் யாரும் நிற்கல. டிஎம்கே வெயிட் இல்லைன்றீங்களா? இல்லை சார்பாக காங்கிரஸில் தான் இப்போ எம்எல்ஏ இருக்காங்க. அவங்க தான் மறுபடியும் நிற்க போகிறதா சொல்லி. இல்லை இவங்க போடுற எஃபர்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏடிஎம்கே எம்கே அசோக் அண்ணா. அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு சொல்கிறோம், அசோக் வருவார். அசோக் தான். அவர் ஏற்கனவே இருந்து வந்து கொஞ்சம் நல்லா பண்ணார்.
அந்த அடிப்படையில் சொல்கிற அவர் அசோக் தான் வருவார். மௌனாலாவா? அவர் லாஸ்ட் டைம் இருந்தார், பட் இந்த வாட்டி யாருக்கு அவருக்கு கண்டிப்பாக போட மாட்டாங்க. ஏன் போட மாட்டாங்கன்னா 5 வருஷத்தில் இது வரைக்கும் எட்டி பார்க்கவே இல்லை இங்கே. அதனால் அவர் சுத்தமாக இந்த பக்கம் வரவே முடியாது. ரெண்டாவது அசோக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது, அது என்னன்னு தெரியாது. கன்ஃபார்மாக வருமானு சொல்ல முடியாது, வாய்ப்பு இருக்குது. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.